எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஹாப்பி மண்டே. இன்றைக்கி வந்து ஆஸ் யூஷுவல் காலையில் எந்திரிச்சு பிரிஸ்காக எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர்ஸ் வாக்கிங் போயிட்டு அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷாக காய் வாங்கிட்டு வந்தேன். ஆஸ் யூஷுவல் பாவக்காய் பிட்லா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபேவரேட், நம்பர் 1 ஃபேவரேட் கூட சொல்லலாம். இந்த பாவக்காய் பிட்லா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இன்றைக்கி அனுபவித்து வீடியோ போடணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ அப்படியே பார்க்லேருந்து வந்துட்டு ஒன்றுமே பண்ணலை. அப்படியே நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அப்படியே நமக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சீக்கிரமாகவே பண்ணிடுவேன், அப்படியே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு லைவாகவே எடுத்துட்டேன். இன்றைக்கி வந்து அந்த பாவக்காயை பார்த்த உடனே ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா அப்படியே ஒரு பிஞ்சு அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கிட்டத்தட்ட 1.5 மந்த்ஸாக கோல்ட் அண்ட் காஃப், த்ரோட்டு வந்து கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இருமல் நிற்கவே இல்லை. டிபி தான் வந்துருச்சுன்னு நினச்சேன். பட் வந்து ஆஸ் யூஷுவல் நல்லா பசிச்சுது. வெயிட் லாஸ் இல்லை, அதனால் நான் பயப்படவே இல்லை. ஆஸ் யூஷுவல் என்னுடைய ஹோமியோபதி மாத்திரை கஷாயம் அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே க்யூர் பண்ணிவிட்டேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 50 பேத்துக்கும் காஃப் அண்ட் கோல்டு தான். பட் எல்லாருமே 2-3 கோர்ஸ் ஆன்டிபயோட்டிக் எடுத்தும் இன்னும் சரியாகாமல் தான் இருக்காங்க. இப்போ துளசி இந்த ஓமவல்லி வீட்டு மருந்தே வந்து இந்த கோல்டுக்கு நல்லா கேட்குது. நல்லா இருமி விழாவில் பிடிச்சிருச்சு. அது ஒன்று தான் ரொம்ப பயமாக இருந்தது. அப்புறம் அதையும் நான் வந்து எப்படியோ மேனேஜ் பண்ணிவிட்டேன். சாதத்து மேலே பருப்பு வச்சுட்டு பாவக்காயை வந்து முதல்ல வேக வச்சுட்டு அப்புறம் புளி தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு குழம்பு பொடி கொத்தமல்லி பொடி தான் போட்டு, பிட்லா பொடி வீட்டில் இல்லை. அப்புறம் ஆஸ் யூஷுவல் உப்பு பெருங்காயம் மஞ்சள் பொடி போட்டு கடைசி தாளிக்கிறது தான் இந்த பிட்லாவுடைய டேஸ்ட்டே இருக்குது. தேங்காய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் வரமிளகாய் நிறைய தேங்காய் கருவேப்பிலை போட்டு ஃப்ரெஷ்ஷாக தாளிக்கணும். கொத்தமல்லி தலை வாங்கிட்டு வர மறந்துட்டு அதனால் கொத்தமல்லி போடல. அதே சட்டியில் கருவடான் தாளிக்கலாம் தான் எடுக்கேன். ஆனால் அந்த கருவடான் தீர்ந்து போயிடுது. அதனால் இந்த வடகமாவது வருப்போம். ஏன்னா பாவக்காய் பிட்லாக்கு வந்து நம்பர் 1 பெஸ்ட் காம்பினேஷன் அப்பளம் வடகம் அண்டு சாலடு தான். ஏன்னா பாவக்காய் பிட்லா ரொம்ப கசக்கும். அதனால் வந்து நம்ம வந்து அந்த அப்பளத்தோடையும் அந்த சாலடோடைய இனிக்கிற வெள்ளரிக்காய் சாலடு, வெள்ளரிக்காய் தயிரில் அப்படியே ஃப்ரெஷ்ஷு தயிரில் போட்டு வச்சுருந்தேன். அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. ஆனால் எனக்கு இந்த காய்ச்சலில் வந்து ஒரு நாள் கூட வாய் கசக்கலை, நல்லா தான் சாப்பிட்டேன். அதனால் வந்து எனக்கு பயம் இல்லை. நிறைய பேர் சாப்பிடவே முடியல. எனக்கு அப்படி ஒரு நாள் கூட இருக்கலை. அதனால தான் ஒன்றும் பயம் இல்லை, சாப்பிட முடியுது, வெயிட் லாஸ் இல்லை. அப்புறம் என்ன எதுக்கு நம்ம பயப்படணும்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன். பரவாயில்ல. எனக்கே என்னை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்து சளி போக மாட்டேங்குது, நைட்டு ஃபுல்லாக இருமுதே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் கூட சுடுதண்ணியை கொஞ்சம் அப்பப்போ இருமறப்பா குடிச்சுப்பேன். நைட்டு தூக்கம் தான் நிறைய நாள் டிஸ்டர்ப் ஆச்சு. தொண்டை வந்து நான் கம்ப்ளீட்டாக போயிட்டு இருந்தது. போன வாரம்லாம் என் தொண்டை எனக்கே சகிக்கலை. இந்த வாரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பாவக்காய் பிட்லா காம்பினேஷன் வந்து எங்கள் அம்மா அடிக்கடி பண்ணுவாங்க. இதுக்கெலாம் நாங்கள் தவம் இருந்து சாப்பிடுவோம். இப்போ ஃப்ரீயாகவே நல்லா கிடைக்கிது. ஆனால் கூட இன்றைக்கி நான் ரொம்பவே நிறைய சாப்பிட்டேன், நல்லா சாப்பிட்டேன். எல்லாத்துக்கும்